ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ளோட் சேனல். இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போற AWS நியூ சர்வீஸ் என்னன்னா S3 ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? S3ல இப்போ அடிஷனலா இது வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. S3 ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வாங்க போலாம். ஓகே, நான் என்னுடைய S3 உடைய டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி ஒரு பக்கெட் ஓப்பன் பண்றேன். நார்மலா S3 ஆக்சஸ் பாயிண்ட் எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன S3 வந்துட்டு ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அந்த பக்கெட்டே வந்து நீங்க பப்ளிக்கா இல்லைன்னா பிரைவேட்டா, அதாவது டிஃபால்ட்டாவே பிரைவேட்ல தான் இருக்கும். ஏன்னா S3 வந்து நம்ம டைரக்டா இன்டர்நெட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ், ஒரு சர்வர்லெஸ் ஸ்டோரேஜ் சர்வீஸ். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா அந்த பப்ளிக்கை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நீங்க பக்கெட் பாலிசி மூலியமா நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணுவீங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, நிறைய ஷேரிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க ஈஸியா வந்து மேனேஜ் பண்றதுக்கு, அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு செக்டார், ஒரு பர்டிகுலர் ஒரு குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் பர்மிஷன், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா நிறைய இண்டிவிஜுவல் அண்ட் குரூப்புக்கு வந்து நீங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்காக கொண்டு வந்தது தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சஸ் பாயிண்ட். சரிங்களா? இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்டிபிள் ஆக்சஸ் பாயிண்ட் கிரியேட் பண்ணி இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், வந்து ஷேரிங் அந்த பர்மிஷன் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீட் பர்மிஷன், ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்னா ரைட் பர்மிஷன், சிலதுக்கு வந்து ஃபுல் பர்மிஷன் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், பர்மிஷன் செட் பண்ணிக்கலாம். இதுக்கு யூஆர்எல்லே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வரும் உங்களுக்கு வந்துட்டு. அந்த யூஆர்எல் தான் நீங்க வந்து ஷேர் பண்ணுவீங்க. நார்மலா ஒரு S3 யோட யூஆர்எல் வரும் இல்லையா, அந்த மாதிரி வராது இது வந்துட்டு. சரிங்களா? நீங்க நார்மலா ஒரு ஒரு AWSல ஒரு ஒரு S3 பக்கெட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு காலம் அடிஷனலா ஆட் பண்ணிருப்பாங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதான் ஆக்சஸ் பாயிண்ட். சரிங்களா? இதான் நியூவா வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஆப்ஷன் வந்துட்டு, ஃபீச்சர்ஸ். இதுல போயிட்டு நீங்க கிரியேட் ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, கிரியேட் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு நேம் நேம் கொடுக்குற மாதிரி வரும். நான் டெமோ 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஆக்சஸ் டைப், இதுவே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பேஸ் பண்ணி கொடுக்க போறீங்களா, இல்ல வித்தின் ஒரு VPC மட்டும் கொடுக்க போறீங்களா, அந்த மாதிரி இருக்கு. நோ இன்டர்நெட் ஆக்சஸ், அதாவது நீங்க கிரியேட் பண்ற இந்த ஆக்சஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் ஒரு VPCக்குள்ள மட்டும் தான் வேலை செய்யும். நீங்க இங்கனுக்குள்ள VPC ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்டர்நெட் கொடுக்காம நீங்க VPC சூஸ் பண்றீங்கன்னா VPC ஓட ஐடி இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா இன்டர்நெட் இங்க கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்க கீழே போனீங்க அப்படின்னா, அதே as usual பப்ளிக் ஆக்சஸ், அது நீங்க எந்த மாதிரி கொடுக்க போறீங்க, ஆப்ஜெக்ட் மட்டுமா, எந்த மாதிரி கொடுக்க போறீங்க அப்படின்றது நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். சரி. தென் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, இங்கனுக்குள்ள நீங்க என்னது as usual நீங்க வந்து பர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன பர்மிஷன் வேணுமோ நீங்க அதை வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து பாலிசி சாம்பிள்ஸ் போய் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல as usual நீங்க பாலிசி ஜெனரேட்ல போயிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி கிரியேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி, அதாவது பர்டிகுலர் இந்த ஆக்சஸ் பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம் இல்லையா, அந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு என்ன மாதிரியான பர்மிஷன் வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சாம்பிள்ல இருந்து எடுத்து வந்து நான் வந்துட்டு கொடுக்குறேன். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதான் ஆக்சஸ் பாயிண்ட் உடைய இந்த URL தெரியுதா உங்களுக்கு? ARN, அதாவது அமேசான் ரிசோர்ஸ் நேம் சொல்லுவோம் இல்லையா, அந்த URL வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். இந்த ஆக்சஸ் பாயிண்ட்லயே உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பாயிண்ட் அப்படின்றது வந்து உள்ள ஆட் ஆயிடும். நீங்க நார்மலா S3 URL வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வராது. அது இல்லாம உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட் ஆயிடும். இப்போ கிரியேட் ஆக்சஸ் பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, இங்க என்ன பாலிசி கொடுக்குறீங்களோ அதுபடி இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பர்மிஷன் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப ஈஸியா நீங்க வந்துட்டு மல்டிபிள் இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா ஷேர் பண்ண முடியும். ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு சம் பர்மிஷன், செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து வேற மாதிரி பர்மிஷன். ஏன்னா அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு வந்துட்டு. அப்ளிகேஷன்ல ஒவ்வொரு இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் பர்மிஷன் தேவைப்படும். அதெல்லாம் ஈஸியா மேனேஜ் பண்றதுக்கு, ஒரே ஒரு பக்கெட் பாலிசில மேனேஜ் பண்றதுக்கு பதிலா நம்ம மல்டிபிள் ஆக்சஸ் பாயிண்ட் கிரியேட் பண்ணி ஒரே ஒரு பக்கெட்டுக்கு அந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சஸ் பாயிண்ட்டுக்குன்னு ஒரு ARN வந்துரும். சரிங்களா? இந்த ARN எடுத்துட்டு போய் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் AWS உடைய நியூ S3 ஆக்சஸ் பாயிண்ட் உடைய ஒரு ஃபீச்சர்ஸ். இன்னொரு வீடியோல AWS உடைய இன்னொரு சர்வீஸ் எடுத்து ஃபீச்சர்ஸ் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ, பாய்.